சரி ஓகே. சரி ஓகே. ஓகே. ஓகே நம்ம கிளாஸ் போயிடலாம். நேற்று எல்லாரும் ஹோம்ஒர்க் போட்டிங்களா? சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. ஷேர் ஆகுதா? ஓகேக்கா. ஓகே. ஓகே. புக் புக்கு பார்த்துட்டு வந்துடலாமா? நேத்து நடத்தின சம் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதனால இன்னும் ஒரு டைம் அதுல ஒரே ஒரு மாடல் சம் மட்டும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மாடல் அப்புறம் போலாம். இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க சில பேரு. அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. அதனால உங்க பேரும் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஃபாஸ்டா எல்லாரும் அப்படியே சொல்றீங்களா? நான் அதுக்குள்ள புக்கை மட்டும் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாம் உங்க பேரு என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்கம்மா. ஜோதிலட்சுமி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஓகே. சிவசங்கரி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் இப்ப யார் பேசுறது? ரெண்டு பேர் பேசுனீங்க. ரெண்டு பேர் கேக்குது. என்னம்மா டான்ல எல்லாரும் ஒண்ணுன்னா சொல்லிருங்க. ஒன்னும் தெளிவாவே கேட்கலக்கா. இப்ப கேக்குதா? மோனிஷ் ஓகே. ஓகே. தேஜாஸ்ரீ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். மதுரை டிஸ்ட்ரிக்ட். மோகனா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. சந்துரு மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஓகே சூப்பர். பிருந்தா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஓகே. இப்ப பிரவீன் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்? பிரவீன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். பிரவீன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. பாத்தீங்களா எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே சூப்பர். ஓகே நேத்து நம்ம ஜாமெண்ட்ரியில வந்து ஒரு மாடல் சம் பார்த்தோம். இப்ப புதுசா ஜாயின் பண்ணது யாருமா? காளிமுத்துன்ற ஐடி இருக்கீங்களா? யாருப்பா? காளிமுத்துன்ற ஐடியில இருக்கீங்களா? அவங்க நேம் மட்டும் சொல்லுங்களேன். சரி தமிழ் மீடியம் புக்ல எத்தனாவது பேஜ் நம்பர்ல இருக்கு? ஜாமெண்ட்ரி 178. 186 பாப்போமா? சரி ஓகே. இது வரைக்கும் ஜாமெண்ட்ரியில நம்ம 2 மாடல் சம் முடிச்சிருக்கோம். அதை நான் வந்து புதுசா சேர்ந்தவங்களுக்கு திருப்பி நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறமா நேத்து ஒரு மாடல் சம் சொல்லி கொடுத்தேன். அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னொரு மாடல் சம் இன்னைக்கு கத்துக்கலாம். சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எடுத்துக்காட்டு 4.18 எக்ஸாம்பிள் 4.18. அதுக்கு முன்னாடி நேத்து சொல்லி கொடுத்த ஒரே ஒரு சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எடுத்துக்காட்டு 4.17 எக்ஸாம்பிள் 4.17. உங்களுக்கு 4th சாப்டர் 4வது பாடத்துல இருக்கும். பார்த்து எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் யாருக்கா தெரியுதாமா? 188. 188ல எனக்கு வேற வருது. மூணாவது தியரம் வந்து 185 எனக்கு வேறதான் இருக்கு. இதுக்கு அப்புறம் தானே வருது நமக்கு அந்த ஜாமெட்ரி. ஓகே நாம இப்படி பாத்துக்கலாம். என்னவா 194? 194ல தான் வருது. ஓகே.
சரி, இதுதான் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்படிதான் அந்த டயக்ராம் இருக்கும். டயக்ராம் காமிங்கக்கான இன்னைக்கு சொல்லிருந்தீங்க. இதுதான் இந்த டயக்ராம். சரி, நம்ம 3 மாடல் இருக்கும். ஜியோமெட்ரியில வந்து 3 மாடல் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த முக்கோணம் வரைதல்லையே 3 டைப் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைப் அதுல என்னன்னா பேஸ், அடிப்பக்கம், கோணம், உச்சி கோணம், அதுக்கப்புறமா குத்துக்கோடு இல்ல நடுக்கோடு இல்ல கோண இருசமவெட்டி, மீடியன், ஆல்டிடியூட், ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு 3த்துல ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. தமிழ்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா நடுக்கோடு கொடுத்திருந்தாங்கன்னா இப்ப நான் சொல்லி தர மாடல்ல நீங்க போடணும். இங்கிலீஷ் மீடியம் வந்தா மீடியன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க. PQ equal to 8 centimeter, angle R equal to 60 degree, உச்சி ஆறிலிருந்து வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் கொடுத்திருக்காங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் மாடல்ல நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். என இருக்குமாறு முக்கோணம் PQR வரைக. ஆறிலிருந்து PQக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க. அடிப்பக்கம், ஒரு கோணம், ஒரு நடுக்கோட்டின் நீளம் 3 கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மாடல். இங்கிலீஷ்ல பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்காங்க? மீடியன் கொடுத்திருந்தா இந்த மாடல். கன்ஸ்ட்ரக்ட் a triangle PQR in which PQ is 8 cm. அப்போ இது பேஸ், அடிப்பக்கம், angle R is 60 degree and the இதுதான் சென்டர்ல போய் ஜாயின் ஆகும் நேத்தி சொல்லி கொடுத்திருந்தேன். அதுதான் மீடியன். ஹலோ, சொல்லுங்கம்மா. லிங்க் அனுப்புனேன். என் பேரு நீங்க சேவ் பண்ணிட்டீங்களா? ப்ளூ கலர் லிங்க் மாறிடுச்சா? ஓகே. கூகுள் மீட் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா? அந்த வீடியோ பாத்தீங்களா? அதுல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருக்கணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். அட்மிட் கொடுக்கலையா? குரூப்ல ஆட் பண்ணலையா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆட் பண்ணிடுறேன் கிளாஸ் முடிஞ்சோன்னா. அந்த லிங்க்ல மட்டும் இப்போ கிளாஸ்க்கு வந்துருங்க. கிளாஸ் போயிட்டு இருக்கு இப்போ. ஓகேவா? சரி, இருங்க, நான் உங்களை குரூப்லயும் ஆட் பண்றேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அந்த லிங்கை மட்டும் டச் பண்ணி மைக் கேமரா சிம்பிள் காமிக்கும், அதை ஆஃப் பண்ணிட்டு ஜாயின்னு கொடுங்க. நான் இங்க அட்மிட் கொடுத்துருவேன். தெரியலையா? சரி, நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்டு போட்டுமா? ஓகே. சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நாளைக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. எங்க எல்லாம் தம்ஸ் அப் போட்டுட்டு இருக்கீங்க? காணா போயிட்டேனேன்னு தேடிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேரை போய் புதுசா நான் கிளாஸ்க்காக பாத்துட்டு வந்தேன். அதுல வந்து நிறைய பேருக்கு கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்றதே தெரியல. அதனாலதான் சரி சொல்லி கொடுக்கலான்னு ஒருத்தவங்க கால் பண்ணி டக்குன்னு கேட்டாங்க. நம்ம அவங்கள விட முடியாதுல, அதனால சரி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போனேன். ஆனாலும் உங்களால ஜாயின் பண்ண முடியல. தெரியுமா, நான் நேர்ல சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, தெரியுதா பாத்துக்கோங்க. புக்ஸ் ஷேர் ஆகுதா பாருங்க. ஷேர்ல வந்துருச்சா? ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் பாத்துட்டு இருந்தோம். Construct a triangle PQR in which PQ is 8 cm, angle R is 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. ஸ்கிரீன் தெரியலையா? நீங்க ஒரே ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வரீங்களா? ஃபாஸ்டா லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்க பாப்போம். From R to PQ தெரியுதா? Okay, is 5.8 cm. Okay, find the length of the altitude from R. இது என்னென்ன கொடுத்திருக்காங்க? பேஸ், ஒரு ஆங்கிள், ஒரு மீடியன். இது மாதிரி கொடுத்திருந்தா நம்ம ட்ரையாங்கிள்
PQR இதுதான் முக்கோணம் வரைய போறோம். அதுல அடிப்பக்கம் பேஸ் வந்து 8 சென்டிமீட்டர். அப்ப PQR இதுதான் முக்கோணம் வரைய போறோம். அதுல அடிப்பக்கம் பேஸ் வந்து 8 சென்டிமீட்டர். அப்ப அதை நம்ம இங்க எழுதிக்கலாம். பேலன்ஸ் வந்து எப்படி ட்ரையாங்கிள் வரையறதுன்னு உங்களுக்கு கோணம் PQR ட்ரையாங்கிள் PQR தான் நம்ம வரைய போறோம். அதுல பேஸ் அடிப்பக்கம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8 சென்டிமீட்டர். அதுக்கு பேர் வந்து P Qன்னு கொடுத்திருக்காங்க 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா ஓகே, அதுக்கப்புறமா ஆர்னு ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. இது P இது Qனா இதுதான் R. ஆங்கிள் வந்து எத்தனைனா 60 டிகிரி. அதையும் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது RG from R to PQ. Rல இருந்து ஒரு லைன் வரைய போறாங்க. அது வந்து இந்த PQ லைன்ல போய் மீட் பண்ணுது. இதுக்கு பேர் வந்து G. ஓகேவா? இதோட அளவு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5.8 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். இதுதான் உதவி படம், ரஃப் டயக்ராம். ஓகேவா? இத வந்து அழகா ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அடுத்தது இங்க ஃபேர் டயக்ராம் உண்மை படம் அப்படின்னு போட்டு இப்ப நம்ம சொல்லி கொடுக்கறத நீங்க வரைய வேண்டியதான். ஈஸி தான். இதுல எக்ஸ்ட்ராவா என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி ஆல்டிடியூட், குத்துக்கோட்டின் நீளம் காண்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல எக்ஸ்ட்ராவா கேட்டிருக்காங்க. அளவெல்லாம் நீங்க தான் சொல்லணும். நான் டயக்ராம் வரைகிறேன். போலாமா? டயக்ராம் போலாமா? ஓகே ஓகே, அளவு நீங்க தான் சொல்லணும். அளவு நீங்க தான் சொல்லணும். உதவி படம் ஏற்கனவே வரைஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ உண்மை படம் போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஒரு அடிக்கோடு வரையணும். பேஸ் அடிக்கோடு எவ்வளவு அளவு கொடுத்திருந்தாங்க? அடிக்கோடு 8 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 0ல இருந்து 8 சென்டிமீட்டர் வரைஞ்சுப்போம். இதுக்கு பேர் கொடுக்கணுமா? இது P, இது Q, இது 8 சென்டிமீட்டர். நான் 8 ஒழுங்கா போட்டேன், அதுதான் தப்பா வருது. ஓகே, 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒரு அடிப்பக்கம் வரைஞ்சதுக்கு அப்புறமா பாகைமணி எடுத்துக்கணும். பாகைமணி எடுத்து திருப்பிக்கணும். திருப்பி நமக்கு என்ன கோண அளவு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? 60 டிகிரிக்கா? 60 டிகிரி. அத தலைகீழ இந்த 60 டிகிரி. அத தலைகீழ இந்த மாதிரி வச்சு இந்த கோட்டு மேல இப்படி வச்சுட்டு பீன்ற இந்த புள்ளியில வச்சுக்கிட்டு பீன்ற இந்த புள்ளியில வச்சு 60 டிகிரி அவுட் சைட்ல வெளிப்பக்கம் எங்க இருக்குன்னு பாருங்க. 60 அங்க கரெக்டா புள்ளி வச்சுக்கோங்க. இந்த அளவு கரெக்டா இருக்கும். ஓகே, 60ல கரெக்டா புள்ளிய வச்சுட்டு இப்ப ஸ்கேல் எடுத்து இந்த Pல இருந்து இந்த P அப்படின்ற இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஒரு கோடு வரையணும். இப்போ ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா ஜெயபாலன். அவங்க யாருன்னு நேம் மட்டும் சொல்றீங்களா எனக்கு? தரண்யா மேம். தரண்யா. ஓகே, ஜாயின் பண்ணிட்டீங்களா? தரண்யா. ஓகே, ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகேமா. ஓகே ஓகேமா. ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா ஒரே ஒரு டைம் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா ஒரே ஒரு டைம் உங்களுக்காக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நம்ம ஜாமெண்ட்ரியில வந்து 2 டைப் ஏற்கனவே முடிச்சிட்டோம். திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது அப்படியே இருக்கட்டும், நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு புது மாடல் பார்த்துட்டு இருக்கோம். ட்ரையாங்கிள் வரைகிறதுல 3 டைப், முக்கோணம் வரைதல்ல 3 முறை இருக்கு. அதுல ஒரு டைப், ஃபர்ஸ்ட் டைப் தான் இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஒரு அடிப்பக்கம் PQ. இது வந்து 4th சாப்டர் 10th 4வது பாடத்துல ஜாமெண்ட்ரி இது. ஓகேவா? ஜாமெண்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் மாடல்ல ஃபர்ஸ்ட் டைப். இதுல ஒரு 3 டைப் இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைப் சொல்லி தரேன். அதுல என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, கொஸ்டின்ல அடிப்பக்கம் ஒரு முக்கோணம் தான் வரைய போறோம். அதுல அடிப்பக்கம் கொடுத்திருப்பாங்க, உச்சி கோணம் கொடுத்திருப்பாங்க, நடுக்கோடு கொடுத்திருப்பாங்க. இது 3ம் கொடுத்திருந்தா இப்ப நான் சொல்லித்தர மாடல் அடிப்பக்கம், உச்சி கோணம், நடுக்கோடு. இது 3 கொடுத்திருப்பாங்க. நீங்க இப்ப சம் கவனிச்சுக்கோங்க. திருப்பி நீங்க இந்த வீடியோ திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இல்லைன்னா செகண்ட் சம் சொல்லி தரும் போது இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு ஒரு டைம் திருப்பி மட்டும் பண்ணிக்கலாம். யாரும் கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் கத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் இப்ப போட்டுறேன். ஓகே, ஒரு ஸ்கேல வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அடிப்பக்கம் வரையணும். 0ல இருந்து 8 சென்டிமீட்டர். ஏன்னா அதுதான் நமக்கு பேஸ். அடிப்பக்கமா கொடுத்திருந்தாங்க. அதுக்கு என்னென்ன பேர் கொடுக்கணும்? இது P, இது இது Q,
இதுக்கு எத்தனை சென்டிமீட்டர்? இதுக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர் நம்ம வரைஞ்சிருந்தோம். அப்ப 8 சென்டிமீட்டர் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாகிமணி எடுத்துட்டு வந்து தலைகீழ வச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு வந்து இந்த முதல்ல என்ன புள்ளி இருக்கோ அதுல வச்சுக்கணும். பிக்ஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ல என்ன அளவு கொடுத்திருக்காங்கன்னா 60 டிகிரி. அந்த 60 டிகிரியே நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். வெளியில அவுட் சைட்ல மார்க் பண்ணணும். வெளிப்பக்கமா பார்த்துட்டே வரணும். உங்களுக்கு நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன். இப்படி வெளியில இருக்கு பாத்தீங்களா, 0, 10, 20 இருக்குல்ல, அதுல 60 அப்படின்னு வெளியில இருக்கிற அந்த இடத்துல நீங்க பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ அதை மார்க் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு தேவையில்ல. இப்போ ஸ்கேல எடுத்து இந்த P அப்படின்ற இந்த புள்ளியில இருந்து இப்ப நீங்க பாயிண்ட் பண்ண இந்த லைன், இந்த புள்ளி வழியா ஒரு பெரிய கோடு போட்டுக்கணும். இது செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? இப்ப பென்சில் எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஆரோ மார்க் பண்ணிக்கோங்க. ஆரோ அம்புக்குறி போட்டுப்பீங்களா, போட்டுக்கிட்டு இதுக்கு பேர் கொடுத்துக்கோங்க எக்ஸ். இது செகண்ட் ஸ்டெப். எப்பவும் போல பண்ணியாச்சு. தேர்ட் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பி இந்த பாகிமணி என்ன பண்ணணும்? இந்த P அப்படின்ற புள்ளியில தான் வைக்க போறோம். ஆனா இந்த லைன்ல வைக்கணும். இப்ப நம்ம வரைஞ்ச இந்த லைன்ல கரெக்டா வச்சுக்கிட்டு மார்க் பண்ணணும். எத்தனை டிகிரிமா மார்க் பண்ணணும்? 90 டிகிரிக்கா? 90 டிகிரில மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. இப்ப இத அப்படியே மூவ் பண்ணி வச்சுட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் எடுத்து இந்த P அப்படின்ற புள்ளி இருந்து இப்ப இங்க ஒரு கோடு, இந்த பாயிண்ட் வழியா கிராஸ் ஆகி போற மாதிரி இப்படி ஒரு கோடு போடணும். ஓகேவா? திருப்பி வந்து நம்ம பென்சில் எடுத்து இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். Y. நாங்க X கொடுத்தேன், இதுக்கு Y கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் நீங்க நேம் கொடுத்துக்கணும். இப்பவே கொடுத்துக்கோங்க. இது வந்து 90 டிகிரி இது மாதிரி போடணும். ஹோம்ஒர்க்ல இது நிறைய பேர் போடல. அது மாதிரி இது என்ன ஆங்கிள்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன ஆங்கிள்? 60 டிகிரியா? அப்ப 60னா 60ன்னு போட்டு டிகிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் இப்பவே முடிச்சிருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப், இனிமே நமக்கு பாகிமணி தேவைப்படாது. அடுத்தது இந்த ப்ராடக்ட், இந்த காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் எடுத்துட்டு போய் இந்த P அப்படின்ற இந்த பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பென்சில் அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ல பாதியை விட ஜாஸ்தியா மோர் தென் ஆஃப் எடுத்து அளவை மாத்தாம பென்சில் அப்படியே மேல கொண்டு போய் அங்க ஒரு ஆர்க் வெட்டிக்கோங்க. ஓகேவா? இப்ப பென்சில் அப்படியே கீழே அந்த அளவை மாத்தாம கீழே எடுத்துட்டு வந்து அதே அளவுல இங்க ஒரு ஆர்க் வெட்டணும். ஓகே, ஒரு ஆர்க் வெட்டிக்கோங்க. இது வந்து இந்த லைன்ல எல்லாம் வெட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆர்க் அவ்வளவுதான். இப்ப அதே அளவு மாத்தாம கியூல கொண்டுட்டு வந்துட்டு இந்த பென்சில் எடுத்துட்டு வந்து இதே ஆர்க், இப்ப வெட்டின ஆர்க்ல வெட்டுற மாதிரி நீங்க ஒரு ஆர்க் வெட்டிக்கோங்க. இப்ப இங்க வெட்டிடுச்சு. அப்ப அதையே அப்படியே மேல கொண்டு போய் அந்த ஆர்க்லயும் வெட்டுற மாதிரி வெட்டணும். இங்க வெட்டணுமா நமக்கு? அப்ப இங்கேயும் வெட்டிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே, இப்ப ரெண்டுத்துலயும் ஆர்க் வெட்டிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இப்ப என்ன பண்ணணும்? ஸ்கேல் எடுத்துட்டு வந்து இந்த ரெண்டு இதுவும் வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா ஸ்கேல வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட் டச் ஆகி போற மாதிரி ஸ்கேல கரெக்டா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வட்டம் கரெக்டா வரும். ஞாபகம் இருக்கா? நேத்து மிஸ்டேக் பண்ணோமா? மிஸ்டேக் நாங்க எங்கக்கா பண்ணோம், நீங்க மட்டும் தானே பண்ணீங்கன்றீங்களா? சரி, அப்படிலாம் சொல்லலையா? சொல்லலைன்னா சந்தோஷம்ப்பா. இப்பவுமே ஸ்கேல் கரெக்டா வர மாட்டேது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஒரு அளவு வந்திருக்கு. நீங்க கரெக்டா அதுல வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப பென்சில் எடுத்து நம்ம ஒரு கோடு போட்டுருமா? இந்த ரெண்டு பாயிண்ட் டச் பண்ண போற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சாச்சு. அவ்வளவுதான். பாருங்க, கோடு நான் வரைஞ்சிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? இந்த காம்பஸ் எடுத்து
பேர் கொடுத்துருவோம். இதுக்கு பேர் கொடுத்துருவோம். புள்ளியை வந்து இது வெட்டி இருக்குல்ல, இந்த புள்ளிய வந்து நீங்க ஓ அப்படின்னு பேர் கொடுக்கணும். எந்த புள்ளி? இந்த புள்ளி. சரியா? இப்ப வரைஞ்ச இந்த ஒய் ஆக்சிஸும் இந்த குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம்ல, ஆல்டிடியூட், அதுவும் மீட் பண்ற சென்டரை நம்ம ஓன்னு பேர் கொடுத்துக்கோ. என்ன பண்ணணும்னா இந்த காம்பஸ் எடுத்துட்டு வந்து இந்த ஓ பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. ஓ பாயிண்ட்ல வச்சுட்டு எடுத்துட்டு வந்து இந்த பி இந்த பென்சில் எடுத்துட்டு வந்து இந்த பி பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. பாருங்க, பி பாயிண்ட்ல வச்சு பாருங்க. அதே அளவுதான் இந்த பக்கமும் இருக்கும். அதே அளவு தான் இருக்கு. அதே அளவு தான் இருக்கு. அப்பதான் நம்ம போட்டது கரெக்ட். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டுத்துலயுமே பாயிண்ட்ல டச் ஆகுற மாதிரிதான் கரெக்டா இருக்கணும். ஓகேவா? அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. வட்டம் மேல போயிருச்சா? அந்த மாதிரி எல்லாம் உங்க பேப்பர்ல போகாம பாத்துக்கோங்க. ஓகே, வட்டம் வரைஞ்சிட்டோம். ஓகே, இது மாதிரி வட்டம் போடுங்க. இதுமே சேம். இது வரைக்கும் எல்லா क्वेश्चनலயுமே சேம். இதுல யாருக்கும் டவுட் ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? உங்களுக்கு எதுவும் என்னடா புதுசா வந்தவங்களுக்கு எதுவும் என்னடா எடுத்தோனே அக்கா எதுவும் சம்ம நடத்துறாங்கன்னு பயமா இருக்கா? புரியுதா? ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரியுதா? டவுட் இல்ல. புதுசா வந்தவங்க எல்லாம் வந்து மியூட் பண்ணிக்கோங்க. புதுசா வந்தவங்க எல்லாம் வந்து நோட் வாங்கிக்கோங்க தனியா. ஸ்பெசிபிக்கா இதுக்குன்னு நம்ம கிளாஸ்க்கு தனியா ஒரு நோட் போட்டுக்கோங்க. அதுல நீங்க எழுதிக்கிட்டே வருவோம். சரியா? ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் காமன். இப்போ இந்த சம்ல ஸ்பெசிபிக்கா என்ன கொடுத்திருந்தாங்க? நடுக்கோடு, மீடியன் பத்தி பேசிருந்தாங்க. நடுக்கோடு என்ன அளவு கொடுத்திருந்தாங்க क्वेश्चनல? நடுக்கோடு என்னமா அளவு கொடுத்திருந்தாங்க இதுல? 5.8 சென்டிமீட்டர். 5.8 சென்டிமீட்டர். ஓகே, 5.8 சென்டிமீட்டர். ஓகே, 5.8. அப்ப அத 5.8. அப்ப அத காம்பஸ் எடுத்து நம்ம மெஷர் பண்ணனும். ஒரு புள்ளியே ஓல வச்சுக்கோங்க. சரி, ஜீரோல வச்சுக்கோங்க. இன்னொன்னுத்த எத்தனை? 5.8ஆமா? 5.8. ஓகே, 5.8. 5.8. ஓகே, 5.8 எடுத்துக்கிட்டு அளவு எடுத்து. ஓகேமா, 5.8 அளவு எடுத்து எங்கேன்னு வெட்டுறோம்னு பாருங்க. இந்த புள்ளி, இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அதுதான் ஜி. உங்களுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருப்பாங்க ஜி அப்படின்னு. இதுதான் அந்த ஜி. ஜி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ வட்டத்துல வெட்டணும். ஒரு வெட்டு, இங்க இருந்து ஒரு வெட்டு, இங்க இருந்து ஒரு வெட்டு. 2 வெட்டு வெட்டியாச்சு. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம்? 2 வெட்டு வெட்டிட்டோமா? இதுக்கு பேர் கொடுக்கலாமா? இதுதான் ஆர். இதுதான் ஆர் டேஷ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த புள்ளியும் இந்த ஆர் பாயிண்ட்டும் பியும், இந்த ஆர் பாயிண்ட்டும் கியூவையும் ஜாயின் பண்ணிட்டா முக்கோணம் ரெடி. ஆர் பாயிண்ட்டும் பியும் ஆர் பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிட்டு முக்கோணம் ரெடி. இப்போ இங்க டாட் லைன் கொடுத்துக்கோங்க. இங்க எப்படி டாட் லைன் கொடுத்துக்கோங்க. அதாவது எதுல இருந்து எது வரைக்கும்னா இந்த ஆர்ல இருந்து ஜிக்கு. இப்ப நான் கோடு போட்டுக்கனா அத வந்து டாட் லைனா புள்ளியா இப்படி போடுவோம்ல பென்சில்ல, இப்படி கேப் விட்டு இப்படி போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? இது மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு அளவு எழுதிக்கோங்க. இது வந்து 5.8 சென்டிமீட்டர். ஓகேவா? 5.8 சென்டிமீட்டர். அதை எழுதிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இப்போ இங்க இந்த கோணத்தை பண்ணிக்கோங்க. இங்க 60 டிகிரி எடுத்தோமா, அதே 60 இங்க போட வேண்டியதான். ஏன்னா நம்ம क्वेश्चनல அதான் இருக்கு. 60 தான் அங்க வரும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இதோட சம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? பாத்துக்கோங்க. யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சொன்னேன். இந்த சம்ல மட்டும் எக்ஸ்ட்ராவா ஏதோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். என்ன கேட்டிருந்தாங்க? குத்துக்கோடு வரைங்க, ஆல்டிடியூட் டிரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குத்துக்கோடு. அப்போ அதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுனா, ஸ்கேல் எடுத்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பி பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டா. ஓகேவா? லைன் போட்டு அது இப்படி போற மாதிரி இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. இசட்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸ் ஒய் எல்லாம் கொடுத்தாச்சு, இது இசட்னு கொடுத்துக்கோங்க. திருப்பி இந்த காம்பஸ் எடுத்துட்டு வாங்க. காம்பஸ் எடுத்துட்டு வந்து இந்த ஆர் அப்படின்ற இந்த புள்ளியில இருந்து
இந்த 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 கோடு இருக்குல்ல, இது வரைக்கும் அளந்துக்கோங்க. இந்த கோட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டு அளவை மாத்தாம இந்த கோட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் வெட்டணும். ஆர்க் வெட்டணும். எப்படி வெட்டுறேன் பாருங்க. இங்கேயும் வெட்டுறேன், இந்த பக்கம் எடுத்துட்டு போய் 2 ஆர்க் இங்கேயும் வெட்டுறேன். 2 ஆர்க் வெட்டிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? இந்த வெட்டின ஆர்க்கு மேலே வச்சு கீழே வெட்டணும். இங்க வந்து வெட்டணும். ஓகேவா? இப்படி வெட்டிட்டு அடுத்து இதை எடுத்துட்டு போய் இந்த ஆர்க்ல வச்சு இதுல வெட்டணும். 2 ஆர்க் வெட்டிட்டோமா? 2 ஆர்க் வெட்டிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? ஸ்கேல் எடுத்துட்டு வந்து இந்த ஆர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். எதுல? இந்த ஆர்க் ரெண்டும் ஜாயின் ஆர்க்ல அது வழியா கிராஸ் பண்ணி போற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதுக்கு பேர் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நான் இப்போ எம் அப்படின்னு கொடுக்குறேன். எம் என் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட குத்துக்கோட்டி நீளம் காண்க, ஃபைண்ட் தி ஆல்டிடியூட் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இதோட நீளம் நம்ம கண்டுபிடிக்கணும். இது கூட ஏதாவது பேர் வேணா கொடுத்துக்கோங்க. என்ன ஏதோ பேர் வேணா கொடுத்துக்கலாம். கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஒரு பாயிண்ட இந்த ஆர்லயும் இன்னொரு பாயிண்ட இந்த கோட்லயும் வச்சு எவ்வளவு அளவு அப்படின்னு அளந்து எழுதிருங்க. ஸ்கேல் எடுத்துட்டு வந்து அளந்து பாத்தீங்கன்னா தெரியும். 0ல வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளவு வருது? ஒரு 2.7 கிட்ட வருது. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை எழுதுங்க. உங்களுக்கு வர அளவுதான். சரியா? 2.7 சென்டிமீட்டர். 2.7 சென்டிமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்னால எழுத முடியல. சென்டிமீட்டர். ஓகேவா? சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். டவுட் இருக்கா பாருங்க. இவ்வளவுதான் சம். யாருக்கும் டவுட் இருக்கா பாருங்க. புரியுதா பாருங்கம்மா? டவுட் இல்லையா? என்ன புரியலையா? டவுட் இல்லையா? ஹோம்வொர்க் கரெக்ட். சூப்பர். நான் எல்லாமே திருத்தி அனுப்பிருக்கேன். ஹோம்வொர்க் கரெக்ட். நான் திருத்தி குரூப்ல எல்லாருக்குமே சென்ட் பண்ணிருக்கேன். ரைட் போட்டு அனுப்பிருக்கேன். உதவி படத்துலயும் நீங்க இது எழுதிக்கோங்கம்மா. உதவி படம் வரைஞ்சிருந்தீங்களா? அதுல சில பேர் என்ன பண்ணலன்னா மெஷர்மெண்ட் நோட் பண்ணாம வச்சிருந்தீங்க. அதுலயும் நீங்க அந்த மெஷர்மெண்ட் எழுதிக்கோங்க. இது வந்து முக்கோணம் கிடையாது, நம்ம ஒரிஜினல் முக்கோணம் எடுத்துப்போம். இது ஒரிஜினல் முக்கோணம். சில பேர் இந்த பேஸ்லாம் எழுதாம வந்தீங்க 8 சென்டிமீட்டர். இதுல வந்து சில பேர் இந்த பேஸ்லாம் எழுதாம வந்தீங்க 8 சென்டிமீட்டர்னா 8 சென்டிமீட்டர் PQ அந்த மாதிரி உதவி படத்துலயுமே அதெல்லாம் எழுதலாம். அதுல இருந்தே நம்ம கரெக்டா எழுதினாதான் நம்ம கரெக்டா இருக்கும். சரியா? அதெல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். எல்லாமே சூப்பரா போட்டுருந்தீங்க. இப்போ இதுல நான் இன்னொரு அடுத்த மாடல் சொல்லித்தரேன். அதை நீங்க கவனிச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் மாடல்ல யாருக்கும் டவுட் இருக்கா? இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா வரைஞ்சிருக்கோம். நம்ம குத்துக்கோடு இது எல்லா சம்லயும் கேட்க மாட்டாங்க. கேட்டா மட்டும் போட்டா போதும். இந்த எக்ஸ்ட்ராவா இப்ப போட்டிருக்கோம்ல, அது எல்லா சம்க்கும் கேட்க மாட்டாங்க. உங்க புக்லயே 2 சம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள்ல ஒண்ணு, இன்னொன்னு ஒண்ணு. அது வந்து பயிற்சியில ஒண்ணு, அது வந்து எல்லா சம்ல இருக்கு. எக்ஸாம்பிள்ல ஒண்ணு இருக்கு. அது வந்து எல்லா சம்க்கும் கேட்க மாட்டாங்க. கேட்டா மட்டும் போட்டா போதும். இந்த சம் ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போமா? புதுசா உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஓகே, இன்னொரு சம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப அடுத்த சம் பார்த்துட்டு வரலாம். கொஸ்டின் பார்த்துட்டு வரலாம். அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. அது மாதிரி வரைமுறை வந்து 5 எழுதிருக்கீங்க. ஓகே, வெரி குட். யாரோ ஒருத்தவங்க வந்து வட்டம் வரைந்தேன் அப்படின்றதோட நிறுத்திருக்கீங்க. படிச்சு பார்த்தேன். வட்டம் வரைகிறது நம்ம டார்கெட் கிடையாது, முக்கோணம் வரைகிறது தான் டார்கெட். பிரவீனா சரி, யாரு? பிரகதீஷ் தான் நினைக்கிறேன். உங்களோட இது படிச்சு பாருங்க. அது வந்து வட்டம் வரைகிறதோட முடிஞ்சிருச்சு. அப்படி கிடையாதுல, நம்ம டார்கெட் என்ன? முக்கோணம் வரைகிறது. அப்ப முக்கோணம் வரைந்தேன்றது கீழே சேர்த்துக்கோங்க. என்னப்பா சுற்றுவட்டம் வரைந்தேனக்கா போட்டுருக்கேன். என்னப்பா அது அப்படியே போட்டுருக்கீங்க? அப்படியா? சரி, என்னமோ உங்கள்ட்ட நினைக்கிறத ஒரு மிஸ்டேக் இருந்தது, பாத்துக்கோங்க. முக்கோணம் வரைந்தேன்றது மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே சரி. செகண்ட் சம் போவோம்.
என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அடிப்பக்கம், உச்சி கோணம், இது ரெண்டுத்துலயுமே எல்லாத்துலயுமே இருக்கும். அடிப்பக்கத்திற்கு வரைபட குத்துக்கோட்டு தரப்பட்டால், குத்துக்கோடு தரப்பட்டால், இதுல என்ன கொடுத்துருப்பாங்க, நடுக்கோடு கொடுக்க மாட்டாங்க, குத்துக்கோடு கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நடுக்கோடுக்கும் குத்துக்கோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுக்குள்ள நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. Construct a ஓகே. triangle. Construct a triangle when its base, அடிப்பக்கம் பேஸ் கொடுத்திருக்காங்க, the vertical angle கொடுத்திருக்காங்க, base angle எல்லா சம்லயுமே இருக்கும், and the altitude from the vertex to the base are given. என்ன கொடுத்திருக்காங்க, altitude கொடுத்திருக்காங்க, மீடியன் கொடுக்காம altitude கொடுத்திருக்காங்க. அப்போ இது 3 கொடுத்தா எப்படி சம் போடுறது அப்படின்னு பாக்கலாம். சரி, ஞாபகம் இருக்கா? நடுக்கோடுக்கும் குத்துக்கோடுக்கும் என்ன டிஃபரெண்ட்? நேத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தனே. நடுக்கோடுனா நடுக்கோடுனா நேரா வருதுக்கா, இப்படி வருதா? இப்படி வருதா? ஆஹா இல்லக்கா. ஆ ஆமாக்கா, அதான்க்கா குத்துக்கோடுனா 90 டிகிரில வரும்க்கா. குத்துக்கோடா 90 டிகிரி. குத்துக்கோடா 90 டிகிரி. இப்படி கரெக்ட்டா? ஆமாக்கா. ஆனா எனக்கு ஒரே மாதிரி தெரியுது. ஆனா எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியுது. குத்துக்கோடுனா கொஞ்சம் விலகி வரும். வளைச்சிட்டு இருக்குமோ? வளைச்சிட்டு இருக்குமோ? ஆமாக்கா. அப்படியா? எப்படி வளையணும்? அப்படியா? எப்படி வரையணும்? இப்படியா? இப்படியா? குத்துக்கோடுனா பெண்டாய் வரும்க்கா. குத்துக்கோனா பெண்டாய் வருமா? குத்துக்கோனா பெண்டாய் வருமா? பெண்டாய்னா இப்படி வருமா? பெண்டாய்னா இப்படி வருமா? நடுக்கோடு தான் பெண்டாய் வரும். நடுக்கோடு தான் பெண்டாய் வருமா? டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பனாலும் கேட்பேன். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பெண்டாய் தாக்கா வரும். பெண்டாய் தான் வருமா? பெண்டாய் தான் வருமா? எதுவுமே பெண்டவே ஆகாது. பெண்டே ஆகாது. பெண்டே ஆகாது. எப்படி வரும் பாருங்க. இந்த பாயிண்ட் இப்போ இந்த பாயிண்ட் நேம் கொடுக்கிறேன். இது P. ல இருந்து இந்த ரெண்டு, இப்ப நான் நேம் கொடுக்குறேன். இது P, இது Q, இது R னு வச்சுக்கோங்க. P ல இருந்து இந்த QR லைனுக்கு சென்டர் இந்த புள்ளியில நேரா தான் வரும், பெண்ட் எல்லாம் ஆகாது. நான் வேணா வளைச்சு போடுவேனே தவிர அது வளையாது, ஸ்ட்ரைட்டா தான் வரும். எல்லா லைனுமே ஸ்ட்ரைட்டா தான் வரும். சரியா? சென்டர்ல போய் மீட் பண்ணா, நடுவுல போய் மீட் பண்ணதுல, அப்ப அது பேர் நடுக்கோடு, அது பேர் மீடியன். ஓகேவா? இங்கிலீஷ்ல மீடியன், தமிழ்ல நடுக்கோடு, அப்படின்னு சொல்லுவோம். மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், நடுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நடுவுல இருக்கும், மிட் பாயிண்ட் சென்டர்ல இருக்கும், இந்த நடுவுல. அப்போ இது பேரு மீடியன், நடுக்கோடு. இதுதான் நேத்து பார்த்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குத்துக்கோடு. குத்துக்கோடு ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா என்ன? அதுக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, உன்னோட நடுவுக்குலாம் நான் வரமாட்டேன். பேர்லயே இருக்கு நடுக்கோடு. அப்ப சாரி, அது பேர் என்னப்பா, நடுப்புள்ளியா? என்ன சொன்ன? நடுக்கோடு. கரெக்ட், நடுக்கோடு. இது என்ன? நடுக்கோடுனா என்ன? நடுக்கோடுனா என்ன? நடுவுல தான் கரெக்டா வரும். ஓகேவா? மீடியன். ஆல்டிடியூட். குத்துக்கோடுனா என்னன்னா, ஸ்ட்ரைட்டா அப்படியே எங்க நிக்குதோ அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடும். அது போய் சென்டர்ல எல்லாம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஆனா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் லைனு. அதுதான் 90 ஃபார்ம் பண்ணும். இது 90 ஃபார்ம் பண்ணாதுல, இது ஆங்கிள் மாறுது பாருங்க. இது 90 எல்லாம் வராது. ஆனா இது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டா குடுக்கறதுனால இது 90 தான் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? அப்ப இது பேரு குத்துக்கோடு, நடுக்கோடு, மீடியன். ஆல்டிடியூட், இது பேர் நடுக்கோடு, மீடியன். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இனிமே எப்ப கேட்டாலும் சொல்வீங்களா? மறக்க கூடாது. சொல்லுவீங்களா? மறந்துட்டு உட்கார்ந்து சொல்வீங்களா? என்ன சொல்வீங்க? மறந்துட்டு உட்கார்ந்து சொல்வீங்களா? என்னமா சொல்வீங்க? நடுக்கோடுனா என்ன? நடுக்கோடுனா என்ன? குத்துக்கோடுனா என்னன்னு சொல்லுவோம். ஒரு டைம் சொல்லி காட்டுங்க. சரி, இப்போ ஒரே டைம் சொல்லி காட்டுங்க. நடுவுல வந்து மீட் பண்ண நடுக்கோடு. வெரி குட். நடுக்கோடு. வெரி குட். குத்துக்கோடுனா அவங்களை யாராலையுமே அசைக்க முடியாது. எங்க நிக்கிறாங்களோ அங்க இருந்து சென்டர், அதுதான் 90 டிகிரி ஃபார்ம். அதுதான் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். அப்படிதான்க்கா. அப்படிதான்க்கா. கரெக்ட். ஆமாக்கா. ஓகே.
சரி, நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சம்ல போய் நீங்க தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் 4.18 வேணா நோட்ல கூட எழுதிக்கோங்க. எடுத்துக்காட்டு 4.18. ஓகே, இதுல QR பாருங்க. QR வந்து 5 சென்டிமீட்டர், அதுதான் பேஸ் அடிப்பக்கம். அடுத்தது ஆங்கிள் 30 டிகிரி, கோணம் வந்து 30 டிகிரி. அடுத்தது P ல இருந்து QR-க்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் 4.2 சென்டிமீட்டர். குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்திருக்காங்க. குத்துக்கோட்டின் நீளம்னா என்னது? ஆல்டிடியூட் 4.2 சென்டிமீட்டர். அப்படின்னா PQR வரைக. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல என்னென்ன கேட்டிருக்காங்க? கன்ஸ்ட்ரக்ட் a triangle PQR. ஒரு PQR வரைய போறோம். such that QR equal to 5 சென்டிமீட்டர். QR வந்து 5 சென்டிமீட்டர். ஆங்கிள் P வந்து 30 டிகிரி. ஆங்கிள் P 30 டிகிரி. And the altitude from the P ல இருந்து ஒரு altitude வரையறாங்க. அது to QR லைன்ல வரையறாங்க. is of length 4.2 சென்டிமீட்டர். அது வந்து 4.2 சென்டிமீட்டர். இதுதான் அது 4.2 சென்டிமீட்டர். இப்ப வரையலாமா? क्वेश्चन எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவும் போல என்ன பண்ணணும்? ஸ்கேல் எடுத்து எத்தனை டிகிரிமா? டிகிரி எல்லாம் கிடையாதுக்கா. 5 சென்டிமீட்டர். ஓகே, 5 சென்டிமீட்டர். ஓகே, 5 சென்டிமீட்டர் கோடு வரைஞ்சாச்சு. இது QR ன்னு கொடுத்திருக்காங்களாமா? அடிப்பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க? QR. அப்ப QR னா போட மாத்தி போட கூடாது. இங்க போய் PQ ன்னு போட்டீங்கன்னா தப்பாயிரும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுதான் போடணும். எத்தனை டிகிரின்றது எத்தனை சென்டிமீட்டர்ன்றது நோட் பண்ணிக்கோங்க. 5 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல இந்த பாகைமணி எடுத்து திருப்பி வச்சுக்கணும். திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் என்ன புள்ளி இருக்கோ அந்த புள்ளியில வச்சுக்கணும். அவ்வளவுதான். கரெக்டா இந்த கோடும் இதுவும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இங்க பாருங்க. கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேனா? நீங்களும் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கோடும் இந்த லைனும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி அவுட் சைடு வெளிப்பக்கமா 30 டிகிரி பாருங்க. அத இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் மார்க் பண்ணிட்டேன். இப்ப ஸ்கேல் எடுத்து நீங்க கோடு போடணும். சரியா? Qல இருந்து இந்த புள்ளி வழியா போற மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப பென்சில் எடுத்து இப்படி போட்டு இதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? எக்ஸ். ஓகேவா? இது எத்தனை டிகிரி? 30 டிகிரி. அதாவது நீங்க 30 டிகிரி. ஓகேவா? இது எத்தனை டிகிரி? 30 டிகிரி. அதாவது நீங்க 30 டிகிரி இருக்கும். இதுல வந்து லப்பர் கிடையாதுமா. அதனால நான் ஏதாவது எழுதிட்டா கூட என்னால அழைக்க முடியாது. இப்போ என்ன பண்ணனும்? ஓகே, 30 டிகிரி அழைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணனும்? அடுத்து இந்த பாகைமணி எடுத்து வந்து 90 டிகிரி வரையணுமா? இத எடுத்து வந்து Qல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Qல வச்சிட்டு பென்சில் எடுத்து Qல வச்சாச்சு. இப்போ பென்சில் எடுத்து 90 டிகிரி தான் வரையணும் எப்பவுமே எல்லா சம்முக்கும். சரியா? 90 டிகிரி மார்க் பண்ணிட்டு பென்சில் எடுத்து அந்த புள்ளி வழியா போற மாதிரி இப்படி ஓகேவா? இது வந்து 90 டிகிரியா? ஓகேவா? இது வந்து 90 டிகிரியா? அத இங்க 90 டிகிரி எழுதிக்கோங்க. 90 டிகிரி போட்டாச்சு. ஓகே, 90 டிகிரி போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? காம்பஸ் எடுத்து நமக்கு பிடிச்ச அளவு பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இப்படி அளந்துக்கோங்க. இந்த கோட்ல QR லைன்ல பாதியை விட ஜாஸ்தியா இருக்க மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அளவு வச்சுக்கோங்க. அதை லாக் பண்ணிக்கோங்க. இந்த பென்சில் எடுத்து மேல வெட்டணும் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? அதை திரும்ப தூக்கிட்டு போய் இந்த ஆர் பிளேஸ்ல வச்சுட்டு டான்ல யார் கதை பேசுறது? இங்க ஒரு ஆர்க்கு. டான்ல கதை பேசுறீங்களா? இங்க ஒரு ஆர்க்கு. மியூட் போட்டீங்க. காம்பஸை நவுத்திர வேண்டியதான். நவுத்திட்டு இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ற மாதிரி ஸ்கேலை வச்சு நீங்க ஒரு
போகுமா இல்ல ஒரு லைன் போகுமா தெரியலையே. இது போகுமா இல்ல ஒரு லைன் போயிருமான்னு தெரியலையே. ஒரு லைன் தான் போகுது. இது அப்படியே இருந்துட்டு போட்டுமா? என்ன பண்ணலாம்? இது அப்படியே இருந்துட்டு போட்டுமா? இது இப்படியே இருக்கட்டும்லமா? அது சும்மா அப்படியே இது இப்படியே இருக்கட்டும்லமா? அது சும்மா அப்படியே வந்துருச்சுமா. ஓகே தானே? ஆர்க் மட்டும் வந்து நான் இந்த ஆர்க் மட்டும் வரைஞ்சுக்கிறேன். ஓகே. ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஓகே. ஸ்ட்ரைட்டா வரைஞ்சுக்குவோம். ஸ்ட்ரைட்டா வரைஞ்சுக்குவோம். இந்த ரெண்டும் மீட் பண்ற மாதிரி வச்சுட்டு பென்சில் வச்சு ஒரு கோடு போட வேண்டியதான். பென்சில வச்சு ஒரு கோடு போட வேண்டியதான். பென்சில் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ பென்சில் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த புள்ளியும் இந்த புள்ளிக்கு பேர் கொடுத்துருவோமா? இந்த புள்ளிக்கு பேர் கொடுத்துருவோமா? இதுக்கு என்ன பேரு? ஓ. எப்பவுமே ஓ கொடுத்துக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் ஓ. இப்போ காம்பஸ் எடுத்துட்டு வந்து இந்த புள்ளியில வச்சு பேப்பர் எல்லாம் தாண்டி போகாம பாத்துக்கோங்க. இங்க இருந்து வட்டம் வரைய போறீங்க. அது ஒரு வட்டம் வரைய போறீங்க. அது இந்த ஆர்லயும் பீலையும் கரெக்டா சமமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் இருக்கு. அப்படியே நீங்க ஒரு வட்டம் போட வேண்டியதான். அவ்வளவுதான். நான் வட்டம் போட்டேன், நீங்களும் அவ்வளவுதான். நான் வட்டம் போட்டேன், நீங்களும் அந்த மாதிரி வட்டம் போட்டுக்கோங்க. இதோட எல்லாமே காமன் முடிஞ்சிருச்சு. இந்த சம்முக்கும் லாஸ்ட் சம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சம்ல என்னமா கொடுத்திருக்காங்க? அதோட அளவு என்ன? குத்துக்கோடு கொடுத்திருக்காங்க. ஆல்டிடியூட் கொடுத்திருக்காங்க. அதோட அளவு என்ன? குத்துக்கோட்டோட அளவு என்ன கொடுத்திருந்தாங்க? ஆல்டிடியூடுக்கு நீளம் எவ்வளவு? குத்துக்கோட்டு நீளம் எவ்வளவு? 0.2 சென்டிமீட்டரா? ஓகே. 0.2 சென்டிமீட்டரா? ஓகே. அப்போ அத வந்து ஃபர்ஸ்ட் காம்பஸ்ல நம்ம எப்பவும் போல அளந்து எடுத்துப்போம். 4.2 சென்டிமீட்டர். 4.2 சென்டிமீட்டர். 4.2 எல்லாருக்குமே எடுக்க தெரியும். 4.2 எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் வச்சு எழுத போறேன் பாருங்க. இப்போ எங்க நான் வச்சு எழுத போறேன் பாருங்க. இதுதான் வந்து நமக்கு ஜியா. அதுல என்னமா கொடுத்திருக்காங்க? ஜி தானே கொடுத்திருக்காங்க. புக்ல ஜி தானமா? ஜி தான் நினைக்கிறேன். ஓகே. அந்த ஜி எழுதிட்டோம். ஓகே 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 ஓகே. இப்போ எங்க வெட்ட போறோம் பாருங்க. இந்த இத வச்சுட்டு குத்துக்கோடுனா என்ன சொன்ன? ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். அப்போ குத்துக்கோடு ஆல்டிடியூட் வரைஞ்சு இதுதான் குத்துக்கோடு ஆல்டிடியூட் வரைஞ்சிருக்கோம்ல, அது மேலேயே வெட்டணும். பாருங்க மேல வெட்டுறேன் நான். எங்க வெட்டியிருக்கேன்? மேல வெட்டியிருக்கேன். இந்த லைன்லயே மேல. நீங்க வெட்டிக்கோங்க. எங்க இதே மாதிரி நீங்க வெட்டிக்கோங்க. எங்க வெட்டியிருக்கேன் நல்லா பாருங்க. இந்த புள்ளியில தான் வெட்டணும்னு கிடையாதுமா. இந்த லைன்ல வெட்டணும். அவ்வளவுதான். இந்த கோட்ல வெட்டணும். இங்க ஜீல வச்சு அந்த சம்ல என்ன பண்ணுவோம்? வட்டத்துல வெட்டணும். இங்க குத்துக்கோடு ஆல்டிடியூட் அப்படின் போது ஜீல இங்க வச்சு இந்த லைன்லயே வெட்டணும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஸ்கேல வச்சுக்கிட்டு ஸ்கேல் எப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு டச் பண்ற மாதிரி இப்ப நீங்க வெட்டின ஆர்க் டச் பண்ற மாதிரி கரெக்டா வச்சு ஒரு கோடு வரைய வேண்டியதான். வட்டத்துல ரெண்டு பக்கமும் டச் பண்ற மாதிரி கோடு. வெளியில கூட இப்படி லைன் போலாம். தப்பு கிடையாது. இப்படியே 6 மார்க் கூட போட்டுக்கலாம். அரை மார்க் கூட போட்டுக்கலாம். பேர்லாம் கொடுத்துக்கலாம். அது தப்பு கிடையாது. இது கூட பேர்லாம் கொடுத்துக்கலாம். ஏ பி அந்த மாதிரி பேர்லாம் கூட கொடுத்துக்கலாம். இவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணும்? ஏபின்னு கொடுத்துட்டேனா? இந்த லைனுக்கு பேர் தான் ஏபி. இந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன? இது கியூஆரா? அப்ப இது பேர் என்ன? பிஆ தான் இருக்கும். பிக்யூஆர். அப்போ இங்க இருந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட் லைன் முக்கோணமே இன்னும் வரல பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பில இருந்து கியூவை ஜாயின் பண்ணணும். பில இருந்து ஆரை ஜாயின் பண்ண வேண்டியதான். இப்போ இதுதானே குத்துக்கோடு. இதுக்கு நம்ம அளவு எழுதணும்ல. இந்த லைன் கிட்ட இங்க எழுதி விட்டுருங்க. இது எவ்வளவுமா? 4.2வா? அப்போ 4.2 சென்டிமீட்டர். ஓகே 4.2 சென்டிமீட்டர். இது 2 ஆக்கா அப்படின்னு எனக்கு கேக்குறது புரியுது. ஆனா அது பேர் தான் 2. அவ்வளவுதான். இவ்வளவுதாமா. ஒரே ஒரு டிஃபரண்ட் தான். அதுக்கும் இதுக்கு ஒரே ஒரு டிஃபரண்ட் தான். அது என்ன பண்ணுவோம்? வட்டத்துல வெட்டுவீங்க. இது இந்த லைன்லயே வெட்டிட்டு ஒரு கோடு போடுறதுதான். இந்த கோடு போடுறதுக்கு சில ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? செட் ஸ்கொயர் இருக்கும். ஒரு முக்கோணம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது ஏன்டா ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இருக்குன்னே தெரியாது. அத வச்சு அப்படியே இங்க ஸ்கேல வச்சு நூத்தி வரைவாங்க. அதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு வரைஞ்சாலுமே சமம் தான். அதாவது ஒண்ணுமே இல்ல. ஸ்ட்ரைட் லைன் வரையறதுக்காக அப்படியே நூத்திட்டு வருவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நீங்க அழகா ஸ்கேல வச்சு
கோடு போட்டாலே கரெக்ட் தான். நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்லாம் நம்ம கேட்க போறது கிடையாது. உங்களுக்கு தேவை ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதை வரைஞ்சிட வேண்டியதான். இப்ப என்ன மிஸ் பண்ணிருக்கோம், ஆங்கிள் மட்டும் நோட் பண்ணல. ஆங்கிள் இது எவ்வளவு, கீழே 30 போட்டீங்களா, அதே 30 தான் இங்க. 30 டிகிரினா டிகிரி மென்ஷன் பண்ணும் மேல, அவ்வளவுதான். எல்லாமே நேம் கொடுத்திருக்கான்னு பாத்துக்கோங்க. என்ன மாதிரி எழுதாதீங்க யாருமே, அழகா எழுதுங்க சரியா. இதுல ஒழுங்கா எழுத முடியல, அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு நான் சூப்பரா எழுதி காட்டுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. எல்லாரும் சிரிக்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது நீங்களா ஏன் சிரிக்கிறீங்க. இன்னொரு சம் இதுல ஒண்ணு சொல்லித்தரேன். சரி, இன்னொரு சம் இதுல ஒண்ணு சொல்லித்தரேன். திருப்பி திருப்பி சொல்லித்தரீங்களேக்கா அப்படின்னு நினைக்க வேணாம், உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும் சரியா. இன்னொரு சம் கிளியர் சுத்துறமா, இன்னொரு சம் ஏதாவது ஒரு சம் பாப்போம். பயிற்சியில ஏதாவது ஒரு சம் பாத்துருவோம். இந்த மாடல்ல இன்னொரு சம் சொல்லித்தரேன். கண்டுபிடிங்க. பயிற்சியில கண்டுபிடிங்க. ஆட்டிடியூட் கிவன், என்ன சம் குத்துக்கோடு கொடுத்து என்ன சம் கேட்டிருக்காங்க பாருங்க. பயிற்சி 4.2ல எந்த சம்? பயிற்சி 4.2ல எந்த சம் நேத்து எது பார்த்தோம்? 12th சம் பார்த்தோமா? குத்துக்கோட்டி நீளம் 13th சம்ல கொடுத்திருக்காங்க. 13 நான் போட்டுறேன். உங்களுக்கு அப்ப 14ல உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. 14 வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க். எல்லாருமே ஹோம்வொர்க் போட்டு குரூப்ல சென்ட் பண்ணிருங்க. 14th சம் உங்களுக்கு ஹோம்வொர்க்மா. சம்ல 13th சம்ல பேஸ், ஆங்கிள், குத்துக்கோடு, குத்துக்கோட்டி நீளம், ஆல்டிடியூட் மூணுமே கொடுத்திருக்காங்க. 6.5, 60 டிகிரி, 4.5 இதுதான் வரைய போறோம். ஒரு ஜாமெட்ரி போடுங்கன்னா ஃபர்ஸ்ட் உதவி படம் எழுதி உதவி படம் வரையணும். காமிச்சிடுறேன். அதை நான் இப்ப வரைஞ்சு காமிச்சிடுறேன். QR 6.5 சென்டிமீட்டர். அப்ப இது Q, இது R, இது வந்து 6.5 சென்டிமீட்டர். பாத்தீங்களா இங்க என் ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அடுத்தது Pன்றது இந்த ஆங்கிள், இது வந்து என்ன டிகிரி, 60 டிகிரி ஆங்கிள். அங்க இருந்து குத்துக்கோட்டி நீளம், அப்போ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரப்போகுது, அது வந்து 4.5 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இங்க எதுவுமே அவங்க கொடுக்கல, அப்ப நம்ம ஜினே கொடுத்துக்கலாம். கீழே எழுதிக்கோங்க, நான் இடம் பத்துல மேல எழுதிருக்கேன். உண்மை படம் இத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இதெல்லாமே பென்சில்ல போடுங்க. அடுத்தது உண்மை படம், பேர் டயக்ராம் அப்படின்னு எழுதிட்டு இப்ப நம்ம போட போற டயக்ராம் போட வேண்டியதான். நீங்க இப்ப சொல்லுங்க, நான் போட்டு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? எத்தனை டிகிரிமா, சரி எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை சென்டிமீட்டர்ல கோடு வரையணும்? 6.5 சென்டிமீட்டர்க்கா. எவ்வளவுமா? 6.5 சென்டிமீட்டர்க்கா. 5. ஓகே, அதுக்கு பேர் எவ்வளவுமா? ஓகே, 6.5. ஓகே, அதுக்கு பேர் கொடுக்கணுமா? இது Q, இது R, இது 6.5 சென்டிமீட்டர். ஓகே, வரைஞ்சாச்சு. சென்டிமீட்டர். ஓகே, வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த பாகைமணி எடுத்து வந்து நீங்க எங்க இப்ப லெஃப்ட் ஆனீங்க? டான்ல எங்க காணா போனீங்களே? மைக் ஆன் பண்ணா லைட்டா ஸ்டக் ஆச்சுக்கா. மைக் ஆன் பண்றதுக்கு 60 டிகிரியா? ஓகே மென்ஷன் 60 டிகிரியா? 60 டிகிரி மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே பா. இப்போ நம்ம இந்த கியூல இருந்து பென்சில் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். பென்சில் எடுத்து இதுக்கு பேர் கொடுக்கணுமா? ஆரோ மார்க் போட்டுக்கோங்க, ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இது என்ன ஆங்கிள்னு மென்ஷன் பண்ணிடுங்க. 60 டிகிரினா 60 டிகிரி, இந்த மாதிரி அவ்வளவுதான். டிகிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்க போடாதீங்க, தலையில வச்ச மாதிரி இருக்கு, பக்கத்துல போடணும். ஓகேவா? சரி, அடுத்து காம்பஸ் ப்ரொடக்டர் பாகைமணி எடுத்து வந்து 90 டிகிரிக்கா. 90 இந்த டிகிரி. கியூல வச்சிடும். கரெக்ட், வெரி குட். இங்க வச்சு இன்னைக்கு பிருந்தா வரலையா கிளாஸ்க்கு? பிருந்தா இருக்காங்களா? பேச்சு சவுண்டே காணுமே, அதான் கேட்டேன். சரி, ஓகே. இப்போ இந்த கியூல வச்சு இந்த பாயிண்ட் வழியா போற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இது என்னமா 90னா 90 ஓகே, இது என்னமா 90னா 90 மென்ஷன் பண்ணிடுமா? இப்படி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், y. ஆல்டிட்யூட் வரையணும். இப்போ குத்துக்கோடு வரையணும், ஆல்டிடியூட் வரையணும். அது மோர் தென் half எடுத்துக்கணும். பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும், மேலையும் கீழையும் ஆர்க் வெட்டணும். ஆனா என்ன பண்ணணும், அளவு மாத்தாம இருக்கணும், அதுதான் முக்கியம். கீழையும் கொண்டு வந்து அதே அளவை
கீழேயும் கொண்டு வந்து இங்கேயும் வெட்டிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த காம்பசெட் வந்து ஆர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கமா எடுத்துட்டு வந்து இங்க இந்த ஆர்க்ல வெட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க. திருப்பி இந்த அளவை எடுத்துட்டு போயிட்டு மேல வச்சு ஆர்க் வெட்டிக்க வேண்டியதான். ஓகே, இப்ப ஸ்கேல் எடுத்துட்டு வந்து ரெண்டும் வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் போடுங்க. இதுதான் ரொம்ப கஷ்டம். எனக்கு உங்களுக்குலாம் ஈஸி தான். இதுல போடுறது மட்டும் தான் கஷ்டம், நோட்ல கிடையாது. பிரவீன் லாஸ்ட் டைம் வந்து பிரீத்தின்ற ஒரு ஐடியில ஒரு பாப்பா வருவாங்க. அவங்க பேரே பிரீத்தி தான். அவங்க வந்து கிளாஸ் முடியற வரைக்கும் ஃபுல்லும் கண்டினியூவா வந்தாங்க. எங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல பாதி எல்லாரையும் பாத்திருப்பீங்க. மத்த பிள்ளைங்களாம் பிரீத்தின்ற அந்த அம்மா தான் வந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. பாத்தீங்களா? நேம் ஞாபகம் இருக்கா? இருக்காது. பிரீத்தி அம்மா அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அவங்கள ரெகுலரா அந்த பாப்பா அந்த மாதிரி நீங்களும் மாறணும். நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். சரியா? அந்த அக்கா வந்து உங்களுக்கு தெரியுமா? அந்த அக்காவுக்கு வகுத்தலே போட தெரியாது. அதாவது மிஸ்டேக் பண்ணாங்க. அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க பாப்பாவுக்கு வந்து வகுத்தலே மறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அந்த அக்கா வந்து 82 மார்க் மேக்ஸ்ல எடுத்தாங்க. அதுவும் அவங்க ஸ்கூல்ல சார் கூட கிடையாது. அவங்க சொல்லிருப்பாங்க அவங்க அம்மா 82. அப்போ அந்த அக்காவாலேயே 82 மார்க் எடுக்க முடியுமா? அதெல்லாம் எவ்வளவு மார்க் எடுக்கலாம் பாத்துக்கோங்க. அதுவும் அவங்க ஸ்கூல்ல சாரே கிடையாது, மேக்ஸ்க்கு சாரே கிடையாது. அவங்க நம்ம கிளாஸ்ல வந்து படிச்சுதான் அவங்க மார்க் எடுத்தாங்க. அதனாலதான் அவங்க அம்மா வந்து அன்னைக்கு அவ்வளவு பெருமையா பேசினாங்க. இனிமே நிறைய ஹிஸ்டரி இருக்கு உங்களுக்குலாம் போக போக சொல்றேன். சரி, இந்த ஓலை வச்சுட்டு இந்த அளவு பாத்துக்கோங்க. இந்த அளவை வந்து மாத்தாம இந்த பக்கமும் பாத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு சர்க்கிள் வரையலாம். ஆனா அந்த பொண்ணு அப்படியே ஆக்டிவா இருக்கும் கிளாஸ்ல, பேசிக்கிட்டே எதுனாலும் அந்த பாப்பா செய்யும். எது சொன்னாலும் டெஸ்ட் ஹோம்ஒர்க் எதுனாலும் ஃபர்ஸ்ட் நான் தான் செய்யணும் அப்படின்ற ஆட்டிடியூட் அந்த பாப்பாக்கு இருக்கும். அதனாலதான் அந்த பாப்பாவால நிறைய மார்க் எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி நீங்களும் பேசினாதான் எனக்கு பிடிக்கும். கிளாஸ்ல நீங்க மட்டும் சைலண்டா இருந்தீங்கன்னா, இருக்கிற இடமே தெரியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டும் கேட்க சான்ஸ் இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சுதா புரியல எனக்கும் தெரியாது. கலகலன்னு பேசிக்கிட்டு ஆக்டிவா இருங்க, அப்பதான் கிளாஸே ஜாலியா இருக்கும். ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சில டைம்ல நான் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அதாவது அவ்வளவு கஷ்டம் இருக்கும் இங்க. ஆனா இந்த கிளாஸ்க்கு வந்து உங்ககிட்ட பேசினா எல்லா கஷ்டமுமே மறந்து ஜாலியா இருக்கும். அந்த மாதிரிலாம் கிளாஸ் இருந்திருக்கு. அப்போ நீங்க தான் கிளாஸ் ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கணும். அதே மாதிரிதான் உங்களுக்கும் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களுக்கும் அந்த இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இது நம்மளோட கிளாஸ், நம்ம தான் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு டவுட்டோ பேசுறது. எல்லாரும் பாட்டு பாடுவாங்க கிளாஸ்ல. அக்கா போர் அடிக்குதுக்கா, ரொம்ப நேரம் நடத்தாதீங்கக்கா, பாட்டு பாடலாம்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நிறைய பேர் வரைஞ்சு குரூப்ல சென்ட் பண்ணுவாங்க. காம்படிஷன்னா அக்கா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிளாஸை யூஸ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி நீங்களும் உங்களோட டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு குவிஸ் காம்படிஷன் வந்ததுன்னா இன்னொருத்தவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பேச்சு போட்டிக்கு யாராவது கண்டென்ட் எழுதி கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய டேலண்ட் உள்ள குழந்தைங்க இருப்பீங்க. உங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய அத்லெட்ஸ் இருந்தாங்க நம்ம கிளாஸ்ல. திருவாய்மொழின்னு ஒரு பையன், அந்த பையன் வந்து பாக்ஸிங்ல வந்து ஸ்டேட் பிளேயர். அப்போ நேஷனல் லெவல்ல எல்லாம் வின் பண்ணிருக்கான் அந்த பையன். அந்த பையனுக்கு படிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. ஆனா அந்த பையன் நம்ம கிளாஸ் மட்டும் ரெகுலரா அட்டென்ட் பண்ணி சூப்பரா மார்க் எடுத்தான். அதுலயும் நல்ல மார்க் எடுத்தான், இதுலயும் நல்ல மார்க் எடுத்தான். அவங்க அம்மா கேட்டது ஒண்ணுதான், எனக்கு நிறைய மார்க் எல்லாம் வேணாம், பாஸ் பண்ணா போதும், அந்த மாதிரிதான் கேட்டாங்க. ஆனா அவன் சூப்பரா மார்க் எடுத்து காமிச்சான். ஏன்னா நம்ம கிளாஸ் அவன் கண்டினியூவா அட்டென்ட் பண்ணான். அதுலயும் அவங்களால வின் பண்ண முடிஞ்சது, இதுலயும் வின் பண்ண முடிஞ்சது. அது மாதிரி நீங்களும் ஆக்டிவா உங்களோட டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்க எல்லாரும் பண்ண அந்த ஸ்டெப் பண்ணியாச்சு. இப்போ இதுல என்ன டிஃபரன்ஸ்?
இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஆல்டிடியூட் குத்துக்கோடு ஆல்டிடியூட் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சென்டிமீட்டர்மா கொடுத்திருக்காங்க? ஆல்டிடியூட் குத்துக்கோடு ஆல்டிடியூட் குத்துக்கோடு 4.5. அத நம்ம 4.5. அத நம்ம எடுத்துப்போமா? தான்லே நீங்க தான்லே ஓகே நீங்க எடுத்துட்டீங்க, நான் எடுக்கல இன்னும். நீங்க ரொம்ப லேட்டுக்கு. நீங்க ரொம்ப லேட்டுக்கா. சரி விடுங்க. ஓகே 0ல சரி ஓகே 0ல வச்சுட்டேன் ஒரு பாயிண்ட். ஆனா அதை வைக்க முடியல. ஆனாலும் நம்ம வைக்கிறோம். ஒரு பாயிண்ட் தூக்கி 0ல வச்சிட்டேன். ஒரு பாயிண்ட் தூக்கி 0ல வச்சுட்டேன். இன்னொரு பாயிண்ட் 4 பாயிண்ட் எவ்வளவு? இன்னொரு பாயிண்ட் 4 பாயிண்ட் எவ்வளவு சொன்னீங்க? 2வா? 4.2 மெஷர் பண்ணியாச்சு. இது வந்து ஜி பாயிண்ட். இது வந்து ஜி பாயிண்ட். இதுதான் ஜி. சரியா? ஜி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஜி எழுதியாச்சு. இதுல இருந்து ஆர்க் வெட்ட போறோம். எங்க வெட்டணும்? எங்கமா வெட்டணும்? இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சென்டர் கோடு ஆல்டிடியூட்னா இந்த சென்டர் கோட்லயே வெட்டணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இத போய் 3 டைப் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆர்க் வெட்டியாச்சா? ஓகே ஆர்க் வெட்டியாச்சா? இந்த பாயிண்ட்ல டச் பண்ற மாதிரி ஸ்கேல வச்சுக்கோங்க. வச்சிட்டு ஒரு லைன் வரைய வேண்டியதுதான். அவ்வளவுதான். இது வெளியில போனாலும் அவ்வளவுதான். இது வெளியில போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அது திருப்பி வருது. அதனால நான் இதுக்குள்ளே முடிச்சுக்கிறேன். ஓகே இப்போ என்ன பண்ணணும்? ஓகே இப்போ என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டும் இந்த கியூ பாயிண்ட்டையும் சேர்த்துக்கணும். இதையும் நம்ம வரையறது என்னது? வட்டமா முக்கோணம். என்ன வரையணுமே? என்ன வரையணுமே? முக்கோணம் வரையணும். அதனால முக்கோணம் வரையணும். சரியா? இது ஆங்கிள் எவ்வளவு? 60 டிகிரி. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே இந்த அளவு கொடுக்கணுமா? இது வந்து 4.2 ஆமா? 2 சென்டிமீட்டர். 4.2 சென்டிமீட்டர். இது பாத்தீங்களா வட்டம் வந்து உள்ளே வந்துருச்சு. நம்ம போட்டு அதாவது நம்ம கோட்டுக்குள்ள வந்துருச்சு. கட்டாக பாதி வட்டம் கட் ஆகாம வந்திருக்கு. ஓகே தானே? எல்லாமே அவ்வளவுதான். எல்லாமே மெஷர்மெண்ட்லாம் எல்லாம் கரெக்டா. டவுட் இருக்கா? இப்ப யாருக்கும் டவுட் இருக்காமா இந்த மாடல்ல? இல்லக்கா. ஓகே ஈஸி தான். இதே மாடல் கரெக்ஷன் இல்ல இன்னும் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணா தேர்ட் மாடல். அவ்வளவுதான். அது என்னன்னு நான் நாளைக்கு சொல்லி தரேன். இப்ப இதுல ஒரே ஒரு சம் ஹோம் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் எனக்கு போட்டு எடுத்துருவாங்க. 1 வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? நாளைக்கு தானே லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தேன். அது வேற ஒண்ணு இருக்காங்கக்கா. முடிச்சிட்டீங்களா? யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க? பேர் சொல்லுங்க. கவிதா முடிச்சிருக்கீங்க. மோகனா, பிருந்தா, யாருமா? துர்காவா? வெரி குட் துர்கா. அப்புறம் மற்றவங்களுக்கும் வெரி குட் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. யாருமா? சிவசங்கரி. அப்புறம் ஓகே சிவசங்கரி. அப்புறம் பூஜாஸ்ரீ. யாருமா? ரித்திஷ்காவா? கனிஷ்காவா? யாருன்னு தெரியலையே. சரி தான்ல அப்ப இன்னும் 6 பேர் முடிக்கலையா? சக்திக்கா. சக்தி முடிச்சாச்சா? முடிக்கலையா? முடிச்சாச்சு தானே? முடிச்சாச்சு. சூப்பர். சக்திக்கெல்லாம் டைமே கிடையாது. அந்த பொண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து எல்லா வேலையும் அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி படிக்கிறது எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்றது அந்த பொண்ணு கஷ்டம். ஆனாலும் அந்த பொண்ணு முடிச்சிருக்கு. வெரி குட். ஓகே எல்லாருமே மேக்ஸிமம் முடிச்சிட்டீங்க. புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, உங்க புக் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு புக்ஸ் இருக்காமா? உங்களுக்கு கிட்ட புக் இருக்கா? இல்ல மேம். இல்லையா? நான் புதுசா வந்தவங்களுக்கு கிட்ட நான் ஒருத்தவங்க மணிமேகலை புதுசு. ஓகே நான் வந்து குரூப்ல சென்ட் பண்றேன். அதுல வந்து 1 வேர்ட்ஸ் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா A4 ஷீட் மியூட் பண்ணிக்கோங்க. சொல்றேன் A4 ஷீட் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நோட்டு போட்டு அதுல கண்டினியூவா எழுதிக்கோங்க. புக்ல மொத்தமா 125 கொஸ்டின் இருக்கும். அது எல்லாமே எழுதிக்கோங்க. புக் பேக்ல ஒரு லெசன்லயுமே 15 கொஸ்டின் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல 15 கொஸ்டின் முடிச்சிட்டீங்கன்னா செகண்ட் லெசன் எழுதும் போது 16 அப்படின்னு போட்டு எழுதணும். கண்டினியூவா 15 முடிச்சுட்டு 16ல இருந்து எழுதணும். அதுல ஒரு 30 கொஸ்டின் வரும்னா தேர்ட் லெசன் போகும்போது 31 அப்படின்னு போட்டு எழுதணும்.
அத கண்டினியூவா நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. அது மாதிரி ஃபுல்லும் 125 கொஸ்டினும் எழுதிருங்க. கேப்லாம் விட வேணாம், அப்படியே கண்டினியூவாவே எழுதிடலாம். ஆப்ஷன் வேணாலும் எழுதிக்கோங்க. ஆன்சர் எழுந்து அதுல மார்க் பண்ண வேணாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து எழுதி இப்பவே ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயே முடிச்சு வச்சுக்கோங்க. அப்போதான் நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுல வந்து ஆன்சர் குறிக்க வேணாம். நான் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்றேன். அதை பார்த்து மட்டும் டைம் கிடைக்கும் போது உட்காந்து எழுதுங்க. பிரிண்ட் அவுட் எடுக்க வேணாம், உட்காந்து எழுதுங்க. ஓகேவா? நீங்களா எழுதினாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன் அழுகுற மாதிரி எமோஜி போடுறீங்க? சரி, ஏதோ யாரோ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு சும்மா ஏதோ போட்டுட்டு இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. பிரகதீஷா கேட்டு. சரி ஓகே, சரி ஓகே, அதை மட்டும் எழுதிக்கோங்கம்மா. 1 வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் எப்படி படிக்கணும்ன்றது அப்புறமா நான் சொல்லித்தரேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 மார்க்குக்கு ஜாமெண்ட்ரி, 8 மார்க்குக்கு கிராஃப். அப்போ டோட்டலா 16 மார்க் வந்துடும். 14 மார்க்குக்கு 1 வேர்ட்ஸ் வந்துடும். அப்போ 16 30 மார்க் வந்துருச்சு. தியரம் 1 படிச்சீங்கன்னா 5 மார்க். கம்பல்சரி 35 மார்க் எல்லாருமே எடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஆனா நம்ம டார்கெட் பாஸ் பண்றது கிடையாது, 100 எடுக்கிறது. இப்போதைக்கு இந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணி 35 மார்க்கு கத்துக்கோங்க. கண்டினியூவா நான் எல்லா கிளாஸுமே உங்களுக்கு எடுக்க தான் போறேன். பேலன்ஸ் 35 போயிடுச்சுன்னா 65 மார்க்குக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்றது நான் வர அப்படியே நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிராஃப் ஜாமெட்ரி நம்ம முடிச்சுப்போம். இப்போ ஜாமெட்ரி இப்போ வந்து நிறைய வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இப்போதைக்கு நீங்க ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம் மட்டும் எனக்கு போட்டு அனுப்புங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. 1 வேர்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாரும் முடிச்சிட்டீங்க. முடிக்காதவங்க எழுதுங்க. டவுட்ஸ் இருந்தா எப்பனாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. குரூப்ல ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேமா? தேங்க்யூ, பாய், குட் நைட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வர மாதிரி தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பாய் பாய் பாய். தேங்க்யூ மா. பாய் பாய் பாய். தேங்க்யூ மா. குட் நைட்.